திருவாதிரை பூஜை தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பூஜைக்கு வந்து எப்பவும் போல விரதத்துக்காக சாப்பாடு குழம்பு ரசம் வந்து செஞ்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நான் திருவாதிரை களி வந்து பண்ணியிருந்தேன். அது ஒரு ரெசிபி மட்டும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு கிச்சன் கிளீனிங் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தேங்க. இன்னைக்கு அதுக்கான vlog தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு திருவாதிரைங்கிறதுனால வந்து சூரியன் வரதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. எழுந்துட்டு வெளியில் வரும்போது காலையில் நேரம் அந்த குருவிகளோட சவுண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு இன்னைக்கு டேவை வந்து கண்டினியூ பண்ணலாங்க. விரதத்துக்கு சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணுறேங்க. நான் 5 வெஜிடபிள்ஸ் வந்து போடுறேன். நாட்டுக்காய்கள் தான் வந்து போடணுங்க. இன்னைக்கு வந்து விரதங்க. ஒன்று வந்து சூரியன் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சாப்பிட்றணும். இல்லாட்டி வந்து விரதம் தான் விடணுங்க. சூரியன் வரதுக்கு முன்னாடியே வந்து தோசை சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து விரதத்துக்கு வந்து சாப்பாடு குழம்பு ரசம் வந்து ரெடி பண்ணிட்டு கூட வந்து திருவாதிரை களி வந்து ரெடி பண்ணுங்க. இப்போ வந்து சோளமும் அரிசியும் வந்து தோசை மாவுக்கு வந்து நான் ஊற வச்சிருந்தேங்க. அதை வந்து கழிஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அத்தை வந்து ஆட்டி கொடுத்துருவாங்க. அதை நம்ம இப்போ கழிஞ்சு கொடுத்துட்டு சாப்பாடு குழம்பு ரசம் வந்து செஞ்சிடலாங்க. அது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து செய்யறதுனால ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறதுனால இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யறது வந்து திருவாதிரை களி தாங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்பெஷலாக செய்யறேன். அதோட வீடியோ மட்டும் நான் போடுறேங்க. அதோட நான் குக் பண்ணிட்டு சைட் பை சைடு வந்து கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேங்க. வெசில்ஸ் இருந்துச்சு, அதையும் க்ளீன் பண்ணிட்டு அடுப்புக்கிட்ட இருக்க தூசி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டே இருந்தேங்க. இந்த கிச்சன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து இன்டோர் கிச்சன் வந்து பார்த்துருப்பீங்க. இது எங்கள் வீட்டுக்கு அவுட்டோர் வெளியில் இருக்க கிச்சனுங்க. இங்கே தான் வந்து நாங்கள் அதிகமாக வந்து குக் பண்ணுவோம். இனி வந்து அதிகமான வீடியோவில் வந்து இந்த கிச்சன் தான் வந்து பார்ப்பீங்க. இது வந்து கிராமத்தில் இருக்க ஒரு சிம்பிளான கிச்சனுங்க. இது கொஞ்சம் அப்படி அப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கிராமத்தில் என்கிட்ட இருக்க ஒரு சிம்பிளான கிச்சன் இதுதாங்க. நான் பேசிட்டு திருவாதிரை களி குக் பண்ணுறதை வந்து சொல்லாமல் மறந்துட்டேங்க. பச்சரிசி வந்து நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் வந்து நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்தெடுத்த ரெண்டையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வந்து பொடியாக வந்து அரைக்க வேண்டாம். ஒரு கொரகொரப்பு தன்மையோட இருக்க அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் அரைச்சதுல இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து நல்லா தெரிஞ்சுதுங்க. அரிசி வந்து ஒரு 2-3 உடையிற அளவுக்கு மட்டும் நம்ம அரைச்சா போதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒலை வந்து கொதிக்க விட்டுறலாங்க. நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு வந்து நான் வந்து 5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணுங்க. நான் வந்து இப்போ ஒரு 3 டம்ளர் தான் தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்குங்க. இன்னொரு 2 டம்ளர் வந்து அளவு பார்த்துட்டு ரொம்ப கொலன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நான் சுடுதண்ணி சேர்த்து வந்து அப்படியே குக் பண்ணிடுவேங்க. இப்போ நம்ம போட்ட பச்சரிசியும் பருப்பும் நல்லா வந்து வேக ஆரம்பிச்சு கொஞ்சம் கெட்டி ஆகுதுங்க. நல்லா கெட்டி ஆகும் போது நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் ஹாட் வாட்டர் வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3/4 வேக்காடு வர வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே அதில் ஆட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா வந்து நெய் வந்து நமக்கு வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் வந்து நமக்கு வெந்துருச்சா அப்படின்னு வந்து கொஞ்சம் அதை எடுத்து இப்படி அனுத்தி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து வெந்தது வந்து தெரியுங்க. ஃபர்ஸ்டே வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டுறாதீங்க. வெள்ளம் இருந்தாலும் போடலாம். எல்லா
எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து போட்டுறாதீங்க. கடைசியாக வந்து 3/4 வேக்காடு கிட்டத்தட்ட வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் வெல்லமாக இருந்தாலும் போடணுங்க. கடைசியாக தேங்காய் பூ போடணுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வெல்லமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு அரிசி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. பருப்பு வந்து நமக்கு வந்து இப்படி எடுத்து அழுத்தி பார்த்தாலே வந்து பருப்பு அரிசி வெந்துருச்சான்னு தெரியும். 3/4 வேக்காடு வரும்போது பார்த்துட்டு வெல்லமாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நெய் சேர்த்து முந்திரி திராட்சை வந்து போட்டு தாளிச்சு விட்டு நம்ம உள்ள வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டா சூப்பரான திருவாதிரை களி வந்து ரெடிங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே ரெடிங்க. இதுக்கு வந்து நாட்டு காய்கள் தான் வந்து யூஸ் பண்ணணும் திருவாதிரைக்கு. அது எல்லாமே போட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருவாதிரை களி மட்டும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டு விரத விடலாங்க. நான் ஏலக்காய் பொடி போடுறதுக்கு வந்து மறந்துட்டேங்க. அப்படியே திரும்ப வந்து ஏலக்காய் பொடி வந்து லைட்டாக தூவிட்டு, ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூவிட்டுங்க, ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக பிடிக்குன்னா கம்மியாக தூவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ வந்து விரதத்துக்கு வந்து இலை எடுத்துகிட்டு வந்துடலாம். சாமிக்கு படையல் போட்டுட்டு நம்மளும் வந்து விரதம் விடலாங்க. சாமிக்கு படையலுக்காக ரெடி பண்றேங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே வந்து இந்த படையல்ல நம்ம சேர்த்திருக்கணும். இப்ப நம்ம சாமி கும்பிட்டு கயிறெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டுங்க நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மளும் வந்து விரதம் விட்டுறலாங்க. சாமி கும்பிட்டு விரதெல்லாம் விட்டு முடிச்சிட்டங்க. அதை வீடியோ எடுக்க முடியல, பசி, அதனால வேகமாக வந்து கேமராலாம் மறந்துட்டு சாப்பிட்டேங்க. இப்போ சிம்பாக்கு வந்து சாப்பாடு போட்டுடலாங்க நம்ம. சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டோங்க. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வெசில்ஸ் இருந்துச்சு, க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ண வெசில்ஸையும் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து அடுக்கிட்டுங்க. சிம்பாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிற குக்கரையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் கடலை வந்து வேவிச்சேங்க. ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்துட்டு அந்த கடலை வேவிச்சதுனால அதுலேருந்து வெளியில் வந்த தண்ணி எல்லாம் வந்து அடுப்பு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து அழுக்காட்ட வந்து படிஞ்சிருச்சுங்க. அதை வந்து நீ க்ளீன் பண்ணலாங்க. எப்பவுமே கடலை வேவிச்சா வந்து இப்படித்தான் வந்து என்னோட குக்கர்லேருந்து வந்து தண்ணி வந்து வெளியில் வருங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப வந்து அதில் அழுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து மூணு பொருள் எடுத்திருக்கேங்க. லெமன் எடுத்திருக்கேன், சோடா உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து வேஸ்டான பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேங்க. இது மூணையும் வந்து போட்டு க்ளீன் பண்ணால் நமக்கு அடுப்பு வந்து ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. அது கிளாஸ் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அடுப்பு வந்து கொஞ்ச நேரம் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் கிளாத் வச்சுட்டு நல்லா தொடச்சி வந்து எடுக்கலாங்க.
என்னோட கிச்சன் டைல்ஸுமே ரொம்பவே வந்து அந்த விசிலிருந்து வெளியில் வந்த தண்ணி எல்லாமே அந்த டைல்ஸில் ஃபுல்லாக வந்து சிந்தி இருந்துச்சுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா அடுப்பே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது முதல்ல இருந்தது எல்லா கரைகளுமே போயிட்டு இப்போ வந்து நல்லா இருக்குங்க சூப்பராக. அதே மாதிரியே வந்து டைல்ஸையும் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் கிளாத் விட்டு தொடச்சி எடுத்துட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுக்கும்போது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்குங்க. அடுப்பை வந்து தண்ணி ஊற்றி வந்து கழுவலாங்க. அடிக்கடி வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டே இருக்கக்கூடாது. எப்பாவது ஒரு டைம் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறது வந்து தண்ணி ஊற்றி வந்து அடுப்பை வந்து கழுவுறது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி ஏதாவது லிக்விட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சோப்பு நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ் வாஷிங் சோப்பே வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேஸ்ட் கிளாத்தோ இல்லைன்னா ஸ்பாஞ்ச் கிளாத்தோ வச்சுட்டு இதை நம்ம துடைக்கும் போது நமக்கு அடுப்பு வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் இருக்க மற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதையும் இப்போ நமக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வந்து கிச்சனுக்கு வரும்போதே அடுப்பு வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நமக்கு வேலை செய்யறதுக்கும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ அந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு இன்னும் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நான். ஃப்ரிட்ஜோட டோர் வந்து என்னோட கிளாஸ் டோருங்க. இந்த ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஸ்க்ரப் வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஸ்க்ரப் வந்து டேமேஜாக இருந்தால் வேண்டாங்க. கொஞ்சம் ஓகே சாஃப்டாக இருந்தது அப்படின்னா வந்து அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப இதாக இருந்ததுன்னா கீச்சல் வந்து விழுந்துருங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் கிளாத் வச்சு துடைக்கும் போது நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிருந்துச்சுங்க. அதோட டோர் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து சூப்பராக இதாக இருந்துச்சுங்க. சிங்க்கு பக்கத்தில் இருக்க டைல்ஸ்லேயே வந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது அதோட சோப்பு தண்ணி இதெல்லாமே பட்டு கொஞ்சம் கரை வந்து நல்லா தெரியாதுங்க. நம்மளை ரொம்ப உத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தெரிஞ்சிச்சுங்க. அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்பாஞ்ச் கிளாத் எப்படின்னா நல்லா எல்லா இடத்தையும் வந்து தொடச்சிட்டுங்க. பைப் வச்சு வாஷ் பண்ணாலும் ஓகே. வேவில் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நனைச்சி எடுத்து புழிஞ்சிட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ணால் அந்த இடம் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிருங்க. இப்போ நம்ம சிங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்கில் வந்து பிடிச்சிருக்க பாசம் எல்லாமே வந்து போயிருங்க. என்னோடதுல வந்து பாசம் எல்லாமே வந்து நிழல் வந்து ஒரு அதிகமாக வந்து வெளிச்சம் வந்து அந்த இடத்துக்கு படாததுனால ரொம்ப வந்து பாசம் பிடிச்சிருக்குங்க. அது எல்லாமே வந்து சூப்பராக போயிருங்க. அடுத்தா அதே லிக்விடை வச்சு எங்களோட டோரில் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குங்க. அதுக்கும் வந்து க்ளீன் பண்ணணும்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நமக்கு அடுத்த வேலை என்னென்னா என்கிட்ட கொஞ்சம் வெண்ணெய் இருக்குங்க. இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஃப்ரீசர்லேயே இருக்குது. அதை எடுத்து இன்றைக்கி காய்ச்சிட்டு நெய்யாக மாற்றிடலாங்க. அந்த வேலையை வந்து முடிச்சிட்டாலே ஒரு பெரிய வேலை வந்து முடிஞ்ச மாதிரிங்க. அந்த பாத்திரத்தை அந்த வெண்ணெய் எடுத்து வச்சிருந்த பாத்திரம்லாம் அப்படி எண்ணெய் பிசுக்காக இருக்கும். சுடு தண்ணி வச்சு தான் வந்து அதை திரும்பி வந்து க்ளீன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டுட்டுங்க. கொஞ்ச நேரம் சிம்மிலேயே நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வாசனைக்காக முருங்கை இலை சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா கருவேப்பிலையே வந்து போட்டுக்கலாம். போட்டு நமக்கு அது பொரியிற சவுண்டு வந்து கேட்கும்போது நமக்கு சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டீயும் ஸ்ட்ராங்கான ஒரு டீ வந்து குடிச்சிட்டுங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் ஆகிடலாம். இன்றைக்கி திருவாதிரை சாயங்காலம் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பக்கத்தில் வந்து கோயிலுக்கு போகணுங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ் ஆனோம் அப்படின்னாலே வந்து நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு செடியெல்லாம் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வாட்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்தோம்னாலே நமக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் அரிசி கழிஞ்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணி வந்து வெத்தலை கொடி இருக்குங்க, அதுக்கு வந்து ஊற்றிட்டு இன்றைக்கி டே வந்து இதோட விலாகை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகோடு பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.